வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் காசு கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக 500 வாரங்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது பூரா என் சொந்தக்காரங்க தான். நான் வீட்டில் சும்மா சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு போவோம். நேயர்களே, நாம இன்னைக்கு நம்மளோட முதல்வரனை சந்திக்க போகிறோம். இங்கே வாடா. என்னடா அது மண்டை மேலே கீரி புள்ள படுத்துக்கிட்டு இருக்கு? சார் இதுதான் சார் இப்போலாம் ட்ரெண்டு. விராட் கோலி சேல் சார். நோ, இங்கே இப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே குதிரை ரேஸ் நடக்கலை, கல்யாண ரேஸ் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி வேணும்? எனக்கு வேற பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை சார். ஆனால் அவளுக்கு 4 தங்கச்சி மட்டும் இருக்கணும் சார். அப்புறம் அந்த மாமியார் சின்ன வயசு பொண்ணாக இருக்கணும் சார். சின்ன வயசு மாமியாருன்னா மாமியாருக்கு ஒரு 13 வயசு இருந்தால் போதுமா? காமெடி பண்ணாதீங்க சார். எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு உனக்கு ஏன் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆச்சுன்னா நீ உன் மாமியார்கிட்டையும் உன் மச்சினிச்சிக்கிட்டையும் என்னென்ன சேட்டை பண்ண போறேன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நீயாச்சு நீ கட்டிக்க பரவாயில்லாச்சு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க? சார் குட் கொஸ்டின் சார். இப்போது வெயில் காலம் இல்லையா, ஒரு துளி வேறுபட்டாலும் தாங்க முடியாது சார். கருத்து போயிடுவேன், கசகசன்னு இருக்கும். அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். வெரி குட் வெரி குட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நல்ல கேள்வி சார். அப்போது மழை காலம் இல்லையா, அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கும். ஒரு துளி மழை பட்டாலும் தாங்க முடியாது சார். அதனால் அப்பவும் வேலை ரிசைன் பண்ணிட்டேன் சார். நம்ம நாட்டில் முக்கியமான காலமே மொத்தம் 2 தான். ஒன்று வெய்ய காலம், இன்னொன்று மழை காலம். அந்த 2 காலத்துலேயும் நீ வேலைக்கு போகாட்டி சும்மா தான் இருந்துருக்கேன்னு சொல்லு. இப்போ போர் அடிக்குதுன்னு என் கூட வந்து மொக்கப்பட வந்திருக்க. எக்கோட கேட்டுப்போ. ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் சித்திரகுப்தன். வேலைக்கு போவதில் ஆர்வம் இல்லை. சம்பளம் எடுக்கும் பிச்சையை பொறுத்தது. குலம் சர்க்கார் சாம குலம். இவர் விலங்கினத்தைச் சேர்ந்தவர். இவர் அதே இனத்தைச் சேர்ந்த பெண்ணோ அல்லது விலங்கை போன்ற உருவம் கொண்ட பெண்ணோ இவருக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த வரனை இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மொக்கச்சாமிங்க. மொக்கச்சாமியா? ரொம்ப நல்ல பேர். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? என் மனைவிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கணுங்க. ஸ்ட்ரக்சராவா? ஒரு நிமிஷம். இது சிலிண்டரு, இது கோனு. எடுத்துட்டு போய் குடும்பம் நடத்து. இது கூட எப்படிங்க குடும்பம் நடத்துறது? அப்ப என்னடா வர்றோம் போறோம்னால நான் ஸ்ட்ரக்சரோட மத்த பிள்ளை யாரா கல்யாணம் பண்ணுவா? சரி, அதை விடுங்க. நேரத்தை கடத்தாத, கரெக்டா பேசு. என் பொண்டாட்டிக்கு வந்து நல்லா பாட தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும். நல்லா பாட்டு பாட தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும். அப்ப நீ மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணணும். அயல்நாட்டு பொண்ணெல்லாம் நமக்கு வேண்டாங்க, தமிழ்நாட்டு பொண்ணே போதும். குறிப்பா நல்லா ஓட தெரிஞ்ச பொண்ணா பாருங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்லா ஓட தெரியுமா? சரி, அதாவது சரி, என் பொண்டாட்டிக்கு வந்து சும்மா பல்லெல்லாம் பச்சரிசி மாதிரி இருக்கணுங்க. இடுப்பு சும்மா அடுப்பு மாதிரி இருக்கணுங்க. குறிப்பா எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசணுங்க. நீ கேட்கறத பார்த்தா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போற மாதிரி தெரியல. ரோட்டோரத்தில் பிரியாணி கடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். சார், என் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் சார். எல்லாத்தையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் தாங்க சார் இங்கே வந்திருக்கேன். என்ன மிஸ்டர் சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய குடும்பமா? அப்புறம் ஏன் நிகழ்ச்சிக்கு தனியாக வந்தீங்க? என்ன சார் பண்ணுறது, பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்தால் 2வது பொண்டாட்டி கோச்சுக்கிறேன், 2வது பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்தால் 3வது பொண்டாட்டி கோச்சுக்கிறேன், 3வது பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்தால் மற்ற 2 பேரும் கோச்சுக்கிறாளுங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்திக்கும் 3 குழந்தை இருக்குது சார். அத்தனை பேத்திங்க கூட்டிகிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? அசிங்கமாக இருக்காது? ஏண்டா அசிங்கத்துக்கு அர்த்தம் தெரியுமாடா? 3 முறை கல்யாணம் ஆகி 4வது பொண்டாட்டிக்கு மானம் கெட்டு போய் பொண்ணு கெட்டு வந்திருக்க. உனக்கெல்லாம் என்னடா அசிங்க வேண்டி கிடக்கு? எக்கேடோ கெட்டு போய் தொலை. சரி சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைய எங்கள் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துகிறோம். பெயர் மொக்கைச்சாமி. வயது 7 கழுத வயது. தொழில் திருடுவது. சம்பளம் அடிக்கும் பர்சை பொறுத்தது. குலம் தெப்பக்குலம். இந்த கேடுக்கு ஏற்கனவே 3 முறை கல்யாணம் ஆனதால 4ஆவதா கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இவரை அணுகலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த வரனை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஐயோ, பொண்ணு எனக்கு இல்லைங்க, என் பையனுக்குங்க. அப்புறம் ஏன்டா நீ வந்து இங்கே உட்காந்தா? நீ எந்திரிச்சு அங்கே போடா, நீ வந்து இங்கே உட்காடுறா.
சொல்லுங்க உங்க பேர் என்ன? வெள்ளசாமிங்க. அதனால தான் வெள்ளை கலர் சட்டை போட்டு உட்காந்துருக்கியா? சரி விடு. உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? டே தகப்பா கையறா. அதை நான் சொல்கிறேங்க. எனக்கு மருமகளாக வரப்போகிற பொண்ணு கண்டிப்பாக பிஏ படிச்சிருக்கணும், 75% வச்சுருக்கணும், பேக்லாக்ஸே இருக்கக்கூடாது. ஆஹா, இவன் கேட்குற பொண்ணை பார்த்தா இவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிற மாதிரி தெரியல. இன்ஃபோஸுக்கு வேலைக்கு அனுப்புவான் போல் இருக்கு. ஆனால் அது இல்லை சார், அதாவது எனக்கு வரப்போகிற மருமகளே எனக்கு மகளை அமையணும்னு நினைக்கிறேன் சார். ஓஹோ, உனக்கு மகள் ஆயிட்டான்னா உன் பையனும் அவனும் அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? டே தகப்பா விட்றா. அதாவது சார் எனக்கு மக இல்லாத குறைய அவ தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். உனக்கு மக இல்லாத குறைய அவ தீத்தா, இவனுக்கு ஒய்ஃப் இல்லாத குறைய யார் தீப்பா? மை சன். ஆ, ஏன்பா தம்பி இவனையெல்லாம் கூப்பிட்டுட்டு எப்படிப்பா நீ பொண்ணு பார்க்க போற? என்ன சார் பண்ணுறது, இது வரைக்கும் 49 இடத்துல பொண்ணு பார்க்க போயிட்டேன். இந்த மூஞ்சியை பார்த்துட்டு எந்த இடத்துலையும் எனக்கு பொண்ணு தரல சார். இது 50வது இடம் சார். ஐயோ சார் எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? என் பையனுக்கு இந்த இடத்துல பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? உன் பையனுக்கு தானே, இன்னி ஒரு 10 வாட்டி ஏறி இறங்கு, உங்க பையனுக்கு டைரக்டா 60ஆம் கல்யாணமே பண்ணி வச்சிடலாம். எந்திரிங்கடா, எந்திரிச்சு ஓடுங்கடா, எந்திரிங்க. சரிப்பா வா போலாம். அடப்பாவி, இந்த இடத்துலையும் பொண்ணு கிடைக்காம பண்ணிட்டியே. பெயர் வெள்ளச்சாமி. வயது சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. படிப்பு 3வது பார். இவங்க அப்பா பையன் 2 பேருமே கேடிங்கிறதால வரப்போற பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நகையும் பொருளையும் கண்ணில் படுற மாதிரி வைக்க வேண்டாம். காசு கொடுத்தால் கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. ஹாய் ஹாய். சே, அவன் சட்டை பாரு எவ்வளோ வெள்ளை கலராக இருக்கு. ஏன் சட்டை ஏன் இவ்வளோ நீளமாக இருக்கு? அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்? ஏன்னா நீ போட்டிருக்கிறது ப்ளூ சட்டை, நான் போட்டிருக்கிறது வெள்ளை சட்டை. வெள்ளையாகவே இருக்க, பயன்படுத்துங்க ப்ளீச்சிங் பவுடர். 10 rupees only. வாட் அண்ட் ஆர்ம்ஸ். என்னை மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் சாப்பிட்றது ஆதித்யா டேட்ஸ் A1 நியூட்ரிஷன். வெறும் 250 தாங்க. தம்பி தள்ளுப்பா. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பட்டிமன்றத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு, உலகுக்கு மிகவும் தேவையான தலைப்பு. தலைப்பு என்னவென்றால், கல்யாண வீட்டில் செருப்பு திருடுவது சரியா அல்லது சாப்பிட்டு விட்டு மொய் வைக்காமல் செல்வது சரியா என்பதே ஆகும். செருப்பு திருடுவதுதான் சரி என்ற அணியிலிருந்து நமது வெட்டருவா வீராசாமி அவர்களும் நமது ஆஃப் பாயில் ஆறுமுகம் அவர்களும் வணக்கம் மக்களே. சாப்பிட்டு விட்டு மொய் வைக்காமல் செல்வதுதான் சரி என்ற அணியிலிருந்து நமது மொக்கராசா அவர்களும் நமது சிலுக்கு சீனிவாசன் அவர்களும் பாரு பட்டிமன்றம் ஆரம்பிக்க முன்னாடி அப்படி பப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்காங்க. அவன் மூஞ்சில தண்ணி அடிச்சு எழுப்புங்கடா. இப்போது செருப்பணியிலிருந்து நமது வெட்டருவா வீராசாமி சொற்பொழிவாற்றுவார். நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம். நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம்டா. ஐயா, வெயிலில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? செருப்பு இல்லாமல் நடப்பது ஒரு நடையா? செருப்பு இல்லாமல் வாழ்வது ஒரு வாழ்வா? ஐயா, செருப்பு இல்லாமல் சாவது ஒரு சாவா? இவ்வளோ சொல்கிற நீ செருப்பை காசு கொடுத்து கடையில் வாங்கியிருக்கணும்டா. கல்யாண வீட்டில் ஏன்டா ஆட்டையை போடுற? ஐயா,
அதாவது இந்த இடத்துல நான் ஒரு கவிதை சொல்ல நினைக்கிறேன். ஐயா, சாம்பாரில் போட வேண்டும் பருப்பு, தம் அடிக்க வேண்டும் நெருப்பு. சாம்பாரில் போட வேண்டும் பருப்பு, தம் அடிக்க வேண்டும் நெருப்பு. காட்டில் போனால் பிடிக்கும் கருப்பு, காலில் போட வேண்டும் செருப்பு. ஐயா, காலில் போட வேண்டும் செருப்பு. இது புரியாமல் எதிரணியில் உட்கார்ந்திருப்பவர்களை கண்டால் எனக்கு வருகிறது சிரிப்பு. இதெல்லாம் ஒரு கவிதைன்னு சொல்றியே, உன் மேல வருது பாரு எங்களுக்கெல்லாம் வெறுப்பு. அவையில் அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கம். வணக்கம் ஐயா, கல்யாண வீட்டில் தான் திருடணுமா செருப்பு? ஏன் கோயில்ல கூட திருடலாம் செருப்பு. ஆனா கல்யாண வீட்டில் கிடைக்கும் வடபாயசத்தோட சாப்பாடு போல் வேறெங்கேனும் கிடைக்குமா? ஐயா, இந்த இடத்தில் ஒரு கவிதையை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், லட்டுல ஊத்தணும் நெய், வேலை செய்ய வேணும் கை. லட்டுல ஊத்தணும் நெய், வேலை செய்ய வேணும் கை. மார்கழிக்கு அப்புறம் தை, கல்யாண வீட்டில் சாப்பிட்டு வைக்கணுமா மொய்? கல்யாண வீட்டில் சாப்பிட்டு வைக்கணுமா மொய்? அப்படியே வாயில ஒன்ன வெய்ய, வாய் திறந்தா வர்றதெல்லாம் பொய் மொக்க நாய. அடுத்தவன் செருப்பை திருடி போட்டா அது நம்மளை கடிக்கும் தெரியுமா? கடிக்கிற சிறப்பை கழுத்துனா அதை அடிக்கும் தெரியுமா? அமைதியா வாய முட்டுக்காரன். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். செருப்புன்னு சொன்னோடனே தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் பக்கத்து வீட்டில் ஒரு சூப்பர் ஃபிகர் இருந்துச்சு. எனக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் 2 பேத்துக்கும் பாலம் அமைச்சதே ஒரு செருப்பு தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க அப்பா செருப்பு வெளியே இல்லைன்னு வைங்களேன், நான் உள்ளே போயிடுவேன். வெளியே இருந்துச்சுன்னா நான் உள்ளே போக மாட்டேன். இப்படி தான் ஒரு நாள் செருப்பு வெளியில் இல்லை, நான் உள்ளே போயிட்டேன். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா உள்ளேருந்து வந்துட்டார். கையும் களமாக மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு பார்த்து அவங்க அப்பா பாத்ரூமுக்கு செருப்பு போட்டு போயிருந்துருக்காரு. இதுதான் என் வாழ்க்கையில் சோக கதை. ஏண்டா இதெல்லாம் ஒரு கதைன்னு இத்தனை பேத்துக்கு முன்னாடி சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வைக்க இல்லையாடா? நடுவுறாவில் காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இப்படி தான் போன வாரம் நானும் எங்கள் மாமாவும் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கேட்டான். அதுக்கு நான் பின்னாடி எங்கள் மாமா கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொன்னேன். அவனும் போய் கேட்டிருக்கான். அதுக்கு எங்கள் மாமா வந்துக்கிட்டு, நான் எங்கே பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கேன், முன்னாடியெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கேன். டேய் உட்கார்றா, இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இருந்து வந்தாண்டா, இப்போ இடம் கிடைச்சிருச்சுன்னு எந்திரிச்சு மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நேர்களே, நானும் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டேன். இந்த குங்குமம் குமுதம் இதில் வர்ற கவிதையெல்லாம் ஏதோ இவங்க வீட்டிலே நடந்த மாதிரி, எங்கள் மாமனார் இப்படி பண்ணா, என் பொண்டாட்டி இப்படி பண்ணான்னு சொல்லி கதை அடிக்க வேண்டியது. மாவனே, இன்னொரு வாட்டி இந்த பக்கம் நான் பார்த்தேன். நேர்களே, நாம இப்போ எல்லாரும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். என்னன்னா, நான் இப்போ என் தீர்ப்பை சொல்ல போகிறேன். நேயர்களே, இன்னைக்கு என்னோட தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவர்களே யாரா நீ சின்ன பையன் ட்ராயர் போட்டு இங்க வந்து நின்று இருக்க? உனக்கு என்னடா வேணும்? நடுவர்களே, எனக்கு நியாயம் வேணும் நடுவர்களே. என்னடா நியாயம்? நடுவர்களே, என் செருப்பை திருடிட்டாங்க நடுவர்களே. என்னது, செருப்பை திருடிட்டாங்களா? பாவிகளா, செருப்பு திருடக்கூடாதுன்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா அங்கேயே செருப்பை திருடுறானுங்க. இவங்கெல்லாம் பாரு, மொல்ல மாதிரிகளும் முடிச்சு வைக்கலாம் தெரியுறானுங்க. என்னோட தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு போகும்போது கையில் மொய் பணமும் காலில் செருப்பும் போட்டு போயிடவே போயிடாதீங்க. இதுதான்டா என் தீர்ப்பு.